ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனுக்காகட்டும், அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி இல்லை வந்து பூரி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பச்சை சட்னி, எல்லாமே பச்சையாக போட்டு அரைக்கிற சட்னி. இது வந்து எங்கள் மாமனாருக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் சன்னா மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். காலையில் பூரி குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்து மசாலா வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா பிரியாணி கேட்டிருந்தா. அதனால் வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த வெள்ளை சுண்டல் வேக வச்சேன் பார்த்திங்களா, சன்னா மசாலாவுக்கு, அதவே ஸ்நாக்ஸுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். நேத்திக்கு வந்து பலாப்பழம் வந்து ஒரு முழு பலாப்பழம் உரித்தோம். அந்த உரிச்சிட்டு அதில் கொட்டையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தயவு செஞ்சு இதோட ரெசிபி தெரிஞ்சுவீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைங்கள எழுப்பி ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் பூரி சுட்டேன். இன்றைக்கி அதிசயமாக நல்லா புஃப்னு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராகவே புஃப்னு வந்துருந்துச்சு. பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருந்துச்சு. பூரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பூரியும் சன்னா மசாலா வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டீஸுங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.